வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அமேசிங்கான ஃபிஷ் டோஸ்ட் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃபிஷ் டோஸ்ட்டை அவனில் செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் போல் சங்கரா மீன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ½ டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோயா, டார்க் சோயா நான் இன்றைக்கி 15 ml போல் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பப்ரிக்கா பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு கலக்கலான அரோமா கொடுக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி சீசனிங் ஆட் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ நோ நீட் டு ஆட் திஸ் சீசனிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்திருக்கோம். எண்ணெய் நான் இன்றைக்கி ரிஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே நம்ம க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்காக வேண்டிதான் இந்த ஆயில் நம்மளுக்கு தேவைப்படுது. உப்பு தேவைக்கேற்ப நம்ம ரிக்வைர்ட் அமௌண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பிளேட் பவுல் டைப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸை 1 by 1 ஆட் பண்ணி ஒரு மசாலா நம்ம பேஸ்ட் போல் ரெடி பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடைக்கலன்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் பெப்பர் பவுடர் ஆஸ் வெல் அஸ் பப்ரிக்கா பவுடர், இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரிக்வைர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் பிடிக்காதவங்க கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இது நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வைத்திடலாம். உப்பு நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று சேரணும். இப்போ நம்ம லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விடலாம். பாதி லெமன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து வைத்திடலாம். ஃபைனலாக நம்ம எடுத்த சோயா சாஸை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சோயா பிடிக்காதுன்னா நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷெஷ்வான் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயா நல்ல ஒரு கலரும் ப்ளஸ் நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நான் சோயாவை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பேக்கிங்க்கு சோயா கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதை ஜென்ரலாக ஒரு நம்ம டோஸ்டிங் பேனில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நம்ம நார்மல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ரிச் ஃப்ளேவர் வேணும்னா BBQ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் நம்ம ஃபிஷ்ஷஸை சேர்த்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்த மீன் துண்டுகளை நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டில் போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். ஸோ எல்லா மீன்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் அப்ளை ஆகணும். மசாலா பேஸ்ட் நம்மளுக்கு அது ரொம்பவே முக்கியம். ஃபிஷ்ஷை நம்ம ரெடி பண்ண மசாலாவில் போட்டு நல்லா கோட் பண்ணியாச்சு. நம்ம அவனில் வைக்கக்கூடிய இந்த ஃபிஷ் கிட்டத்தட்ட 2-2.5 hours போல் நம்மளுக்கு மேரினேட் ஆகணும். மினிமம் 2 hours போல் நம்ம வெளியே வச்சு மேரினேட் பண்ணணும். 2 hours-க்கும் மேலே நம்ம மேரினேட் பண்ண போகிறோன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் டே கூட மேரினேட் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். நல்லா கலக்கலாக சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கிறிஸ்பியாக கூட நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். 2 விதமாக நம்ம பேக் பண்ணி இந்த மீன் எடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நல்லா ஒரு 3 மணி நேரம் போல் மேரினேட் பண்ண போகிறேன். 2 மணி நேரம் வெளியே வச்சு மேரினேட் பண்ண போகிறேன். 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு மேரினேட் பண்ண போகிறேன். 3 மணி நேரம் கழித்து இந்த ஃபிஷ்ஷஸை எப்படி நம்ம அவனில் பேக் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண போகிற பேக்கிங் இன் ஃபிஷ் டோஸ்ட்காக வேண்டி மீனை 3 மணி நேரம் போல் நான் மேரினேட் பண்ணேன். 2 மணி நேரம் போல் வெளியே வச்சுட்டு இருந்தேன். ரிமைனிங் 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணேன். அவன் இப்போ 10 minutes போல் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு அவன் பிளேட் எடுத்து க்ரீஸ் பண்ணி ஃபிஷ்ஷஸை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், அவனில் வைக்கிற ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஸோ க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷஸை வந்து 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இதை வந்து நம்ம 2 டைம் போல் அவனில் பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வேர்டு வந்து நம்ம ஒரு பக்கம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் பேக் பண்ணுவோம். பேக் வேர்டும் அதே போல் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுப்போம். அப்போ தான் மீன் வந்து நம்மளுக்கு நல்லா பேக் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா 20 மினிட்ஸ் போல் வச்சுக்கலாம். சாஃப்டாக வேணும்னா 10 மினிட்ஸ் போல் வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அவனை வந்து 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகி ஹென் ப்ராசஸ் வந்துடுத்து. இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு ஹைட்டான கிரில் ரேக் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு குயிக்காக பேக் ஆகும். நான் வந்து இன்றைக்கி கன்வெக்ஷன் மோடு தான் வைக்க போகிறேன். 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் போல் நம்ம அவனை வந்து ஆன் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை திருப்பிட்டு மறுபடியும் 15 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃப்ரண்ட் வேர்டில் மீன் வந்து நம்மளுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அவனுடைய டைமிங் வந்து எந்த ஆக போகுது. ஸோ எந்த ஆனதுமே நம்ம மீன் எடுத்து நம்ம திருப்பி வச்சு மறுபடியும் பேக் பண்ணலாம். ஸோ அவன் ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு, நம்ம மீன் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி படுத்திடலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு 2 பக்கமும். இருந்தாலும் நம்ம திருப்பி விற்று நம்ம மறுபடியும் பேக் பண்ணணும் ஒரு 15 மினிட்ஸ் போல். மீன் வந்து திருப்பி விற்றாச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். மீனை வந்து அவனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அவனை க்ளோஸ் பண்ணி அகைன் நம்ம சேம் ப்ராசஸ் வைக்கலாம், இல்லைனா காம்பினேஷன் கூட வைக்கலாம். நான் வந்து இப்போது மைக்ரோவேவ் ப்ளஸ் க்ரில் காம்பினேஷன் 2 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 20 மினிட்ஸ் போல் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். அவன் ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஃபிஷ் எடுத்துடலாம். ஃபிஷ் வந்து நம்மளுக்கு கலக்கலாக பேக் ஆகிடுச்சு. ரொம்ப கலக்கலான ஃபிஷ் டோஸ்ட் அவனில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.